ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திடீர்னு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சேமியா பாயசம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்து சீனி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கிஸ்மிஸ், முந்திரி, 4 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 கப் அளவுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறோம். நெய்யில் வந்து இப்போ முந்திரி கிஸ்மிஸை வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதே நெய்யில் வந்து நம்ம சேமியாவை வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு. நீங்கள் வந்து வறுத்த சேமியாவே எடுத்திருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நெய்யில் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுவும் நல்லா கலர் மாறிடுச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியை வந்து வேக வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியா வந்து இதில் சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சேமியாவும் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போது இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வருது. அந்த கேப்பில் வந்து ஏலக்காய் வந்து தட்டி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வறுத்த கிஸ்மிஸ் முந்திரியும் சேர்த்துக்கலாம். அளவுக்கு நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
இப்போ வந்து இந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்து கொஞ்சம் தண்ணி படும், அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை. இப்போ வந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவுமே டேஸ்டியான சேமியா பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.